தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஸ்மார்ட் வணிகம் சார்பாக. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 100 பேர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 5% மக்கள் மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியுது. அப்கோர்ஸ் எல்லா 100 பேருமே ஆரம்பிக்கிறப்ப ஒரு பிராண்டை உருவாக்கணும், நாங்க நல்லா சம்பாதிக்கணும், ஒரு விஷயத்த சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட கனவுகளை தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா 5% தான் சக்சஸ் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நாம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா மார்க்கெட்ல ஒரு தேவை வேற மாதிரி இருக்கும். சோ அப்ப கன்சியூமரை பத்தி நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். மிக முக்கியமான 3 ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒண்ணு மக்களோட எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாமே மாறிடுச்சுங்க. இதனால மக்களுக்கு என்ன தேவை, எது வேண்டாம் அப்படின்னு பாக்குறப்போ சில பிராண்ட்ஸ் மேல மட்டும்தான் ஜெயிக்க முடியுது. இதையெல்லாம் தாண்டி டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஊடுருவி இருக்கு பிசினஸ்ல, இல்லைங்களா? இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னம்னா மிக முக்கியமா அந்த கன்சியூமர் பிஹேவியரை பத்தி நம்ம புரிச்சுக்கணும். சோ அப்போ மக்களோட மனசு மாறிடுச்சு, நாம மாறணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, மார்க்கெட்ல என்ன நடக்குது, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, எப்படி நம்மளோட போக்கஸ் இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ள போவோம். எஸ், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. ஆமாங்க, கரண்ட் மார்க்கெட் சினாரியோ என்ன அப்படிங்கிறது நம்ம மிக துல்லியமா கவனிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்லலாம் ஒரு ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு வர்றப்போ ஒரு ஸ்டீம் இன்ஜின் வந்தது. அப்போ 200 வருஷம் ஆச்சு மக்களுக்கு அதை புரியறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அதை புரியறதுக்கு மக்களுக்கு 100 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 60 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வித்தின் 10 இயர்ஸில் ஏகப்பட்ட மாற்றங்கள். அப்படின்னா மக்களோட பிஹேவியர் என்ன, இப்போ எப்படி தேடுறாங்க, என்ன மாதிரி விஷயமெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஸ்டைலை, நம்மளோட அப்ரோச்சை மாற்றக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அப்போ இப்போ இருக்கிற மார்க்கெட் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படித்தான் இருக்குது. ஒரு பீட்சா, இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கசாமுசான் இருக்குது மார்க்கெட். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மார்க்கெட்டில். இப்போ இதில் இதுதான் ஓவரால் மார்க்கெட் அப்படின்னு நினைக்கிறப்போ, இதுக்கு மேலே இருக்கிற இதெல்லாம் இருக்கு பாருங்களா, இந்த டாப்பிங்ஸ் மேலே தூவி இருக்காங்க பாருங்க, இவங்க எல்லாம் தான் உங்களோட காம்படிஷன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. இப்படித்தான் இருக்கு பீட்சா, இதுல இத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. என்னோட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, நாம எங்க இருக்கோம்? இது நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்களோட கரண்ட் பிசினஸோட சினாரியோ உங்களுக்கு புரியும். நாம எங்க இருக்கோம் அப்படின்னோம்னா, எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கோம். இந்த மார்க்கெட்ல எங்கேயோ ஒரு ஓரமா, இந்த எல்லாத்துக்கூடையும் பார்த்தீங்கன்னா 100ல் ஒருத்தரா நம்ம எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறோம். கரெக்டுங்களா? இதுதான் உண்மையான சினாரியோ. ஆல்ரெடி ஜாம்பவான்களாம் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நாம எங்கேயோ இருக்கோம். இதை எப்படி பண்றது அப்படிங்கிறதா நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு பிசினஸ்குள்ள வர்றப்ப எடுத்த உடனே ஒரு பீட்சா இப்படித்தான் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு, முழு பீட்சாவை நம்மளால சாப்பிட முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா பீட்சா ஆர்டர் பண்றப்பயே, அவங்க பீட்சா கொடுக்குறப்பயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் கொடுக்குறாங்க, இல்லைங்களா? பீசஸ் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு நிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக், இல்லை ஒரு கஸ்டமர் ஸ்பெசிஃபிக், இல்லை ஒரு ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து தான் நாம மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்படியே நம்ம எடுத்து முழு பீட்சாவை எடுத்தோம்னா பிஞ்சு போயிடும். நம்ம எங்க இருக்கோம்னே தெரியவும் தெரியாது, எல்லாமே பிச்சுக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைஸை எடுத்து நாம சாப்பிடணும். அது எந்த ஸ்லைஸ் அப்படின்னா நீங்க தான் அதை சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஃபேமிலி கூட இது பண்றப்ப ஏதாவது ஒரு பக்கம் இதாக இருந்தது அப்படின்னா நீங்க எடுத்து கொடுப்பீங்க இல்லையா குழந்தைங்களுக்கு, ஒவ்வொன்றா சாப்பிடுங்க கண்ணா. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இருக்குது, கவலையே படாதீங்க, நான் தொடவே மாட்டேன், இது உங்களுக்காக தான் சொல்றோம்ல, அதே மாதிரி தான் நம்ம அப்ரோச்.
ஏதாவது ஒரு பீஸ் நம்ம எடுத்து சாப்பிடணும். அந்த ஒரு பீட்சா ஒரு ஸ்லைஸை மட்டும் நம்ம எடுத்து பார்க்குறப்போ அதே காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க இல்லைங்களா? அதே காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருப்பாங்க. இவங்களை உங்கள் மேலே ஜெயிக்க முடியும் இல்லையா? இந்த கான்ஃபிடென்ட் மட்டும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாங்க, வேற யாரும் இந்த உலகத்தை வேற யாரும் உங்களை அசைக்கவே முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சாக இருக்கணும். முதல்ல நீங்கள் ஜாம்பவானா இருக்கலாம், ஆல்ரெடி நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் இல்லை தாத்தா காலத்திலிருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களோட அப்ரோச் இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா மனசெல்லாம் மாறிடுச்சு மக்களுக்கு, அவங்களோட எண்ணங்கள், செயல்பாடுகள், தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. இப்படி ஒரு அப்ரோச்சில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா பீட்சாவில் வந்து இந்த ஸ்லைஸில் கிட்டத்தட்ட காம்படிஷன் கம்மி, ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஆனால் இதுக்குத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போராடணும். யூ நீட் டு பிகம் அ மோனோபோலி இன் த மார்க்கெட். இந்த ஒரு ஸ்லைஸ், இந்த ஒரு மார்க்கெட், இந்த ஒரு செக்மெண்ட், இந்த ஒரு கஸ்டமர், இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்னைய விட்டா இங்கே யாரும் இருக்கக்கூடாது இந்த மார்க்கெட்டில். ஈஸியாக ஜெயிக்க முடியும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கரெக்ட். இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ இந்த ஸ்லைஸில் நீங்கள் ஒருத்தர் தான், ஒரு 4 பிரான்ச். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4 இந்த ஒரு ஸ்லைஸில் வந்து 4 பெரிய இருக்காங்க. நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், தனிச்சு தெரியணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்க கூட கம்பேரே பண்ணக்கூடாது. இந்த ஒரு விஷயம்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, சார் தயவு செஞ்சு அவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க, நாங்கள் வேற அவங்க வேற, நாங்கள் இதுதான் எங்களோட மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி உண்மையிலேயே அது தேவை இருக்கா மார்க்கெட்டில், அதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கா, இது எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ இதுதான் கன்சியூமர் பிஹேவியரை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து ஒரு மார்க்கெட் அப்ரோச்சில் நம்ம பண்ணணும். ஆனால் இதை மட்டும் நீங்கள் ஜாம்பவான் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், ஓகே, யூ நீட் டிஃபைன் யுவர் பொசிஷன் இன் யுவர் மார்க்கெட். இந்த ஒரு விஷயம் அப்படின்னா என்னையை தவிர வேறு யாரும் இருக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபப்ளி இந்த மஷ்ரூம் பீஸாக இருக்கணும், இல்லைன்னா அந்த ஸ்ட்ராபெரியாக இருக்கணும், இல்லைன்னா அந்த புதினாவாக இருக்கணும். வேற யாரும் உங்களை வந்து ஜெயிக்கவே கூடாது. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம பீட்சாவை பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லை, இந்த ஸ்லைஸ் எடுத்தோம் இல்லையா, இப்போ இந்த இதில் வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் எடுத்தானே நம்ம பார்த்தோம். நீங்க வந்து ஒரு மோனோபோலி ஆயிட்டீங்க. அந்த பீட்சாவில் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறீங்க, அதாவது அந்த ஸ்லைஸில் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். ஓகே, இப்போ நீங்க மோனோபோலி ஆயிட்டீங்க. இப்போ இந்த ஸ்லைஸை எடுத்து எந்த பீட்சாலிருந்து எடுத்தீங்களோ அதே பீட்சால நீங்க மோனோபோலி ஆனதுக்கப்புறம் உள்ள வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் மார்க்கெட்டில் நீங்க மட்டும் தனிச்சு தெரிவீங்களா மாட்டீங்களா? எஸ்ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. தனிச்சு தெரிவீங்களா மாட்டீங்களா? இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த ஹோல் மார்க்கெட்டில் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற மார்க்கெட்ல இருந்து கூட இந்த ஒரு விஷயம்னா இவர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கு, நிறைய பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருமே உங்களுக்கு வருவாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ஹவு யூ கேன் வின். இப்படித்தான் இருக்கணும் உங்களோட அப்ரோச். இந்த ஒரு விஷயம்னா என்னை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது. இந்த பொசிஷன் நீங்க தெரிஞ்சு இந்த நிஷை கண்டுபிடிச்சு இதுல நீங்க மார்க்கெட்டிங் ஆகி மோனோபோலி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. ஸோ இதுதான் நம்ம மிக மிக முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட மார்க்கெட் பொசிஷன் என்னன்னு தெரியணுமா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். பல வீடியோஸ் நம்ம நிறைய போட்டுக்கிட்டே இருக்கோம், பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுங்க. டெஃபினெட்லி we are there to help you out. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகேஷ் மனோகரன் from ஸ்மார்ட் வணிகம். தேங்க்யூ.